எனவே சிபிசிஐடி இன்றைக்கு செய்திருக்கிற இந்த விவகாரம் என்பது வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட சமூகத்தையே அதில் குற்றவாளியாக காட்டுவது என்பது சிபிசிஐடி மீதான நம்பிக்கை இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது. எனவே இதற்கு ஒரு மேல் விசாரணை, நாங்கள் உயர்நீதிமன்றத்துடைய கண்காணிப்போடு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறோம். அது வந்தால் தான் உண்மையான குற்றவாளிகள். இது ஏதோ யாரையோ காப்பாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையாக இதை நாங்கள் பார்க்குறோம். எனவே யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன்பு நிறுத்தப்பட்டு அந்த மிருகத்தனமான செயலை செய்த அந்த கயவர்கள் சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். அந்த நடவடிக்கையை சிபிஐ மூலமாக உயர்நீதிமன்றத்துடைய கண்காணிப்பின் மூலமாக செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்களும் வைக்கிறோம். அதாவது சிபிசிஐடி மேலே தான் இதுவரைக்கும் நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ சிபிசிஐடியினுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது இது இதற்கு முன்பு இது இல்லாதவாறல்லவா இருக்கிறது. அதாவது சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய சிபிசிஐடி ஏதாவது ஒரு புலனாய்வு அமைப்பு தானங்க அதை கண்டுபிடிச்சோம். நாம் போய் கண்டுபிடிக்க முடியாது. இல்லை, புலனாய்வு அமைப்பு தான் கண்டுபிடிச்சாகணும். புலனாய்வு அமைப்பை இன்றைக்கு யாரோ இயக்குகிறார்கள் என்பது போல தெரியுது. எனவே நாங்கள் சிபிஐ வர வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். கூடுதலாக உயர்நீதிமன்றத்துடைய கண்காணிப்போடு இது நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் அதுக்காக தான் சொல்கிறோம். குற்றவாளி 3 பேரோட வீடியோ ஆதாரம் 2 ஆடியோ எடுத்துறாங்க. இதெல்லாம் போக குரல் மாதிரி டெஸ்ட், டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே எடுத்து நாங்கள் உறுதிப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணுறோம். இல்லை, எங்களுக்குள்ள டவுட்டே என்னன்னு சொல்லி கேட்டேன்னா, கோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு போட்டவொடனே அங்கேருந்து அறிக்கை கேட்ட உடனே அவசர கோலமாக 2 வருஷமாக அமைதியாக இருந்துச்சு, ஒரு ஸ்டெப்பும் இல்லை. இப்போது இந்த ஆடியோ குரல் மாதிரி இது எல்லாத்தையும் வெளியிடுவது எதற்காக வெளியிட வேண்டியது? இது ஒரு விசாரணையின் ஒரு பாகம் அல்லவா? நீதிமன்றத்திற்கு சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் எப்படி வெளியில் கசிகிறது? அப்போ இங்கே என்ன நடக்கிறது? காவல்துறையில் நடக்கிற விஷயம் என்னவா இருக்கிறது? எனவே தான் இது அந்த பின்னணியெலாம் விட்டு இன்றைக்கி ஒரு பொது சமூகத்துடைய மனசாட்சியை திருப்திப்படுத்திட்டு ஆமாம் அவங்க தான் செய்திருப்பாங்க என்பது போல் செய்வது என்பது தவறானது. அன்றைக்கே இந்த குற்றம் நடந்த சமயத்திலேயே பவானிப்பா மோகன் வழக்கறிஞர் அன்றைக்கே சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி மிரட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. பல முறை சொல்லியிருக்கிறாங்க மிரட்டுறாங்க. சத்யநாராயணா நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணாவுடைய கமிஷனும் அவரும் அதான் சொல்லியிருக்கார். சிபிசிஐடி முறையானபடி இந்த வழக்கை கையாளவில்லை என்கின்ற அறிக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பின்னணியெலாம் வச்சு பார்க்கும் பொழுது சிபிசிஐடி இதில் நியாயமாக நடத்தலை, இந்த வழக்கை நடத்தலை. எனவே தான் இன்றைக்கு சிபிஐ, சிபிஎம் போன்ற பலரும் வைக்கிறக்கூடிய கோரிக்கை. குற்றவாளிகள் ஒரே சமூகமாக அவங்க சொல்கிறதால தான் நீங்கள் இல்லை, ஒரே சமூகம்னு சொல்லலை. அது இவ்வளவு நாளாக அது ஒரு பெரிய ஒரு அரசியல் அழுத்தம் தருதுன்னு சொன்ன உடனே யாரையாவது பிடிச்சி போடணும். அதுதான் நான் உதாரணம் சொன்னேன்ல. 2000 திருநெல்வேலியில் அப்துல் ரஷீத் மர்டர் நடக்கும் பொழுது உடனே இந்த தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடந்ததுன்னு அவர் மகனே செய்தார் என்று பிடித்து போட்டு ஒரு வரலாறு ஏற்கனவே திமுக அரசுக்கு அன்றைக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு அழுத்தம் வருகிறது என்று சொன்ன உடனே அந்த சமூகத்திலேயே ஆசை வார்த்தை காட்டி ஏதோ ஒன்று செய்தோம். ஒரு நீதி வளைக்கப்படுவது என்பதை ஒருபொழுதும் பொது அமைப்புகளாக ஜனநாயக அமைப்புகளை பார்த்து கொண்டிருக்க முடியாது. எனவே தான் ஒரே சமூகம் என்பது அல்ல, குற்றம் யார் செய்திருந்தாலும் சரி. ஆனால் பாதிக்கப்பட்ட சமூகத்தையே குற்றவாளியின் கூண்டில் நிறுத்துவது என்பது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைஞ்சிடும். இது நீதியின் அடிப்படையில் நீதியை வளைக்கிற செயல். எனவே நாங்கள் அதை கண்டிக்கிறோம். இன்னொரு விசாரணை வேணும் நாங்கள் கேட்குறோம். எந்த குற்றம் சாட்டும் நாங்கள் எதையுமே நாங்கள் உறுதி செய்யலை. உறுதி செய்ய வேண்டிய அமைப்புகளிடத்துல தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் சொல்லலை. இல்லை, யாருக்காகவும் வாதாட வேண்டிய அவசியம் எங்களுக்கு நீதி வேணும் தான் கேட்குற மொழியா. குற்றவாளியா யார் குற்றவாளிங்கிறது எங்களுடையது இல்லை. ஒரு சமூகத்தை நீங்கள் குற்றப்படுத்துகிற ஒரு மிக மோசமான செயலில் இது எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனசாட்சி வருகிறது என்று தான் கேட்குறேன். நானாங்க சொல்கிறேன், சத்யநாராயணா நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணா என்ன ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறார் அதை நீங்கள் சொல்லுங்கள். சிபிசிஐடி விசாரணை முறையாக நடத்தப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம். பொது அமைப்பு, பொது சமூகத்தில் இந்த கேள்வியை எழுப்புகிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கு சரியான பதிலை சொல்லணும். நீதிமன்றத்தில் போய் அவசரமாக 2 வருஷம் கழித்து ஃபைல் பண்ணியாச்சுன்னா அப்படி எல்லாரும் ஏற்றுக்கொண்டு சொல்ல வேண்டும் என்பது இல்லைல்ல. நீதிமன்றமே இதை கண்காணித்து இது தவறானதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணட்டும், ஒரு புது மாதிரி உருவாகட்டும். ஆமாம், ஆமாம், அப்படி ஒன்று செய்த ஏங்க இந்த வழக்கில் சமூக நீதி அரசுன்னா இவங்க தாங்க முதல்ல வாலண்டியராக முதல்ல இதை முடிச்சிருக்கணுங்க. 2 வருஷம் முதல்ல விட்டதே முதல்ல தவறு. அதுவே தாமதிக்கிற நீதி அது கேள்விக்குறியான நீதியாக மாறி. அது 2வது விஷயம். எத்தனை நாள் கழித்தாலும் கூட நீதியானது தான் செய்யணும். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அதுக்காக அப்படி கேட்குற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஒரு அநீதி நடந்திருக்கு, அந்த அநீதிக்கு ஒரு நீதி வேணும்னு கேட்குறோம். அதுக்காக வேண்டி யாரை வேணுமாலும் குற்றவாளி ஆக்கணும்னா நாளைக்கு நீங்களும் நாங்களும் கூட குற்றவாளியாக நிற்கிற சூழல் உருவாகுமா என்னவா? எனவே தான் கேட்கிறோம். இது மக்களின் சார்பாக நின்று கேட்கிறோம். இது அறத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் இப்படி வளர்ச்சிங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த சமூகம் தயாராக இல்லை. எனவே நீதிமன்றத்தில்
மீண்டும் அதற்கான சட்ட போராட்டத்தை நடத்துவோம். அதே போல் நான் ஜெகபர்லி விஷயமா தான் சொல்கிறேன். ஜெகபர்லியோட விஷயத்திலையும் ஒரு நீதியை தர வேண்டும், தரவில்லை. எஸ்டிபிஐ அந்த சட்ட போராட்டத்தை எடுப்பதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். முழுமையாக இந்த சமூக ஆர்வலர்களை பாதுகாக்கிற அந்த சட்டம் இயற்றப்படும் வரை எங்களது போராட்டம் தொடரும். இந்த மாதிரியான குரல்கள் எழும்பும் பொழுதெல்லாம் அது ஒன்றும் எதிர்க்கட்சி குரலாக பார்க்கக்கூடாது. அது பொது சமூகத்தின் குரலாக பார்க்க வேண்டும். எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு ஸ்டாண்டு, ஆளுங்கட்சியாக ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டு என்பது தவறானது. இது சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அதனால் நாங்கள் சொல்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.